தை பிறந்தா வழி பிறக்கும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. ஆமா, எல்லாரும் கேட்டிருப்போம். பொதுவா ஒரு கஷ்டமான மார்கழி மாசம் முடிஞ்சு புதுசா ஏதாவது நல்லது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில சொல்றதுன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. ஆமா, நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிற இந்த ஆதாரங்களை படிச்சப்ப எனக்கு ஒரே ஆச்சரியம். இது வெறும் நம்பிக்கை இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வானியல், ஏன் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு உயிரியல் ரகசியமே அடங்கியிருக்குன்னு இது சொல்லுது. சரிதான். இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இந்த பழமொழிக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை புரிஞ்சுக்கிறது தான். பிரபஞ்சத்தோட சுழற்சிக்கும் நம்ம உடம்போட செயல்பாட்டுக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்க போறோம். குறிப்பா 3 விஷயங்கள்ல கவனம் செலுத்த போறோம்னு நினைக்கிறேன். ஆமா. 1, இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு காலை நேரம் இருக்குங்கிற கருத்து. 2, அந்த நேரத்துல நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு முக்கியமான ரசாயன மாற்றம். 3வது தான் ரொம்ப ஆச்சரியமானது. இந்த அறிவை ஒருத்தர் உச்சபட்சமா பயன்படுத்தி தான் உடலையே ஒளியா மாத்தினதா சொல்லப்படுற வள்ளலார் பத்தின ஒரு மர்மம். ஆமா, வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். பிரபஞ்சத்துக்கே காலை நேரமா? இது கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. முதல்ல இந்த காலக்கணக்கை பத்தி பேசுவோம். நம்மளோட 365 நாட்கள், அதாவது ஒரு வருஷம், தேவர்களுக்கு ஒரே ஒரு நாளாம். இது எப்படி? இது சூரிய சித்தாந்தம் மாதிரியான பழமையான நூல்கள்ல வர்ற ஒரு கருத்து. காலம்ங்கிறது சார்புடையது. அதாவது ரிலேட்டிவ்னா ஐன்ஸ்டீன் சொல்றதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஓ, அவங்க கணக்குப்படி நம்ம ஒரு வருஷத்தை 2ஆ பிரிக்கலாம். தட்சிணாயனம். தட்சிணாயனம்னா? ஆடி மாசத்துல இருந்து மார்கழி வரைக்கும் இருக்கிற 6 மாசம். சரிதானே? ஆமா, அந்த 6 மாசம் இது தேவர்களோட இரவு நேரம். அப்போ அடுத்த 6 மாசம்? அடுத்தது உத்தராயணம். தை மாசத்திலிருந்து ஆனி வரைக்கும் இருக்கிற 6 மாசம். இது தேவர்களோட பகல் நேரம். ஓ, அப்போ தட்சிணாயனம் இரவு, உத்தராயணம் பகல். அதனால தான் மார்கழி மாசத்துல ஒரு மாதிரி மந்தமா போர்வைக்குள்ளேயே இருக்கணும்னு தோணுதோ? ஒரு விதமான ஹைபர்னேஷன் மாதிரி. சரியா சொன்னீங்க. தட்சிணாயனம்ங்கிறது ஆற்றல் உள்நோக்கி திரும்புற காலம். ஓய்வு, தியானம், ஆத்ம விசாரம் பண்றதுக்கான நேரம். அதனாலதான் அந்த காலத்துல அதிகாலையில எழுந்து பஜனைகள், கோயில் வழிபாடுன்னு மனச உள்நோக்கி திருப்புற விஷயங்களை செஞ்சாங்களா? ஆமா. ஆனா தை மாசம் பிறக்கும் போது உத்தராயணம் தொடங்குது. இது தேவர்களோட பகல் நேரம் தொடங்குற சமயம். அதாவது பிரபஞ்ச கடிகாரத்துல காலை மணி 6. பிரபஞ்சத்தோட பிரம்ம முகூர்த்தம் சொல்லலாமா? மிக சரியான ஒப்பீடு. நாம் எப்படி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்தா புத்துணர்ச்சியா உணர்றோமோ அதே மாதிரி தை மாசத்துல இந்த பிரபஞ்சமே ஒரு புது ஆற்றலோட விழிச்சிக்குது. கரெக்ட். சூரியனோட கதிர்கள் பூமி மேல படுற கோணம் மாற ஆரம்பிக்குது. ஆற்றல் வெளிநோக்கி பாயத் தொடங்குது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மகாபாரதத்தில் இருக்குமே, பீஷ்மர் கதை. ஆமா, பீஷ்மர் அம்பு படுக்கையில இருந்துகிட்டு உயிர் துறக்கிறதுக்கு உத்தராயணம் வர்ற வரைக்கும் காத்திருந்தார். அவர் இச்சாமிருத்யு வரம் பெற்றவர் இல்லையா? நினைச்சிருந்தா எப்ப வேணா உயிர் விட்டிருக்கலாம். ஆனா அவர் தேவர்களோட இரவு நேரமான தட்சிணாயனத்துல அந்த கீழ்நோக்கிய ஆற்றல் ஓட்டத்துல இறக்க விரும்பல. ஆற்றல் மேல் நோக்கி பாயிர அந்த பிரபஞ்ச விழிப்பு நேரத்துல தான் மோட்சத்தை அடையணும்னு காத்திருந்தார். அதுதான் அந்த காலத்தோட முக்கியத்துவம். சரி, பிரபஞ்சம் விழிக்குது, கேட்க நல்லா இருக்கு. ஆனா அதுக்கும் நமக்கும் என்ன நேரடி சம்பந்தம்? பிரபஞ்சத்துல நடக்கிற இந்த மாற்றம் உங்களையும் என்னையும் உடல் அளவுல எப்படி பாதிக்குது? இங்கதான் இந்த ஆதாரங்கள் ரொம்ப ஆழமா போகுது. சித்த மருத்துவத்துல அண்டத்தில் உள்ளதே பிண்டம்னு ஒரு அடிப்படை விதி இருக்கு. பிரபஞ்சத்துல என்னவெல்லாம் நடக்குதோ அதோட ஒரு சின்ன பிரதிபலிப்பு நம்ம உடம்புலயும் நடக்கும். ஆமா, தை முதல் தேதியில சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கிய தன் பயணத்தை ஆரம்பிக்குது. இதத்தான் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்றோம். ஒரு பெரிய யூட்டர்ன் மாதிரி. ஆமா, அப்படி திரும்பும்போது பூமிய வந்தடைகிற சூரிய ஒளியோட கோணம், அதோட அதிர்வெண் எல்லாமே மாறுது. குறிப்பா புறஊதா கதிர்கள், அதாவது யூவிபி கதிர்களோட தாக்கத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. இது ஒரு பயோஹேக் மாதிரி கேக்குது. அதாவது பிரபஞ்சத்துல நடக்கிற ஒரு மாற்றத்தை நம்ம உடம்பு தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குது. கரெக்டா சொன்னீங்க. இந்த ஒளி மாற்றம் நம்ம கண்ணு வழியா மூளைக்கு போகுது. ஒரு நிமிஷம், பினியல் சுரப்பியா? அது மூளையோட ரொம்ப ஆழத்தில் இருக்குமே. ஒரு சின்ன ஒளி மாற்றம் அங்கே போய் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? நல்ல கேள்வி. இது ஏதோ மேலோட்டமான இணைப்பில்ல. இது ஒரு தெளிவான நரம்பியல் பாதை. நம்ம கண்ணுல இருக்கிற விழித்திரை ஒளிய உணர்ந்து மூளையோட ஹைப்போதாலாமஸ்ங்கிற பகுதிக்கு சிக்னல் அனுப்புது. ஹைப்போதாலாமஸ் நம்ம உடலோட மாஸ்டர் கண்ட்ரோலர். ஆமா, அதுதான் பீனியல் சுரப்பிக்கு நேரடி கட்டளைகளை கொடுக்குது. மார்கழி மாசத்துல குறிப்பிட்ட கோணத்துல வர்ற ஒளி குறைவா இருக்கிறதால பீனியல் சுரப்பி மெலட்டோனின்ங்கிற ஹார்மோனை அதிகமா சுரக்கும். மெலட்டோனின்
இது தூக்கத்துக்கு காரணமான ஹார்மோன் இல்லையா? ஆமா, அது இருளின் ஹார்மோன்னு கூட சொல்லலாம். அதனாலதான் மார்கழியில ஒரு மந்த நிலை, இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்ங்கிற உணர்வு, உள்முகமான சிந்தனைகள் எல்லாம் வருது. ஓகே, அப்போ தைல என்ன நடக்குது? தைல சூரியனோட கோணம் மாறும்போது அந்த புதுவிதமான ஒளி கதிர்கள் விழித்திரை வழியா பீனியல் சுரப்பிக்கு ஒரு புது கட்டளை அனுப்புது, மெலட்டோனின் உற்பத்தியை நிறுத்து. ஸ்விட்ச் ஆஃப் பண்ற மாதிரி. ஆமா, உடனே பீனியல் சுரப்பி இன்னொரு ஹார்மோனை சுரக்க ஆரம்பிக்குது, அதுதான் செரோட்டோனின். செரோட்டோனின் இது ஃபீல் குட் ஹார்மோன், மகிழ்ச்சி, புத்துணர்ச்சி, விழிப்புணர்வுக்கு காரணமானது. கிட்டத்தட்ட அப்படிதான். இது மட்டும் இல்லாம இந்த ஆதாரங்கள் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது. என்னது அது? செரோட்டோனினோட சேர்த்து மிக மிக சிறிய அளவுல டிஎம்டி கூட பீனியல் சுரப்பி சுரக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. ஒரு நிமிஷம், டிஎம்டியா? அது ஒரு சக்தி வாய்ந்த சைக்கோடெலிக்காச்சே, ஸ்பிரிட் மாலிகுல்னு கூட சொல்லுவாங்க. ஆமா, சூரிய ஒளி நம்ம மூளையில அதை சுரக்க வைக்குதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுதா? இது அறிவியல் உலகத்துல ஒரு பெரிய விவாத பொருளாச்சே. கரெக்ட். இந்த ஆதாரங்கள் சொல்றது என்னன்னா, இது முழு சைக்கோடெலிக் அனுபவத்தை கொடுக்கற அளவுக்கு பெரிய டோஸ் இல்ல, இது ஒரு மைக்ரோடோஸ். ஓ சரி. இதோட வேலை நம்ம மூளையில வழக்கமா பயன்படுத்தாத நரம்பியல் பாதைகளை திறந்து விடுறது, ஒரு புது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாதிரி. வாவ். அப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறது வெறும் உருவகம் இல்ல, வாய்ப்புகள் வருங்கிற நம்பிக்கை இல்ல. அது நம்ம மூளைக்குள்ளேயே, நம்ம நரம்பு மண்டலத்திலேயே நிஜமா ஒரு புதிய பாதை, ஒரு வழி திறக்குது. இது ஒரு உடலியல் நிகழ்வு. ஆமா, அதுதான் விஷயம். சித்தர்கள் இன்னும் அழகா விளக்குறாங்க. தக்ஷிணாயனத்துல ஆற்றல் கீழ்நோக்கி பாயுது, ஆனா உத்தராயணத்துல இந்த திடீர் சூரிய ஆற்றல் எழுச்சி நம்ம முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில உறங்கிக்கிட்டு இருக்கிற பிராண சக்திய மேல் நோக்கி தள்ளுது. சுஷும்னா நாடி திறக்குதுன்னு சொல்லுவாங்களே, அதுவா? ஆமா, சுஷும்னா நாடிங்கிறது நம்ம தண்டுவடத்தோட மையத்துல போற ஒரு பிரதான சக்தி ஓட்ட பாதை. அந்த பாதை துறக்கதான் வழி பிறக்கும்னு சொல்றாங்க. சரி, பிரபஞ்சம் விழிக்குது, அதனால நம்ம உடம்புல சில ஹார்மோன் மாற்றங்கள் நடக்குது, ஒரு புது சக்தி பாதை திறக்குது. இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஆனா இந்த ஆதாரங்கள் இதோட நிறுத்தல. ஆமா, இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு. இந்த இயற்கை நிகழ்வை ஒருத்தர் உச்சபட்சமா பயன்படுத்தி மனித சாத்தியங்களையே தாண்டின ஒரு விஷயத்த செஞ்சதா சொல்லுது. நாம வள்ளலார பத்தி பேச போறோம். ஆமா, 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ராமலிங்க அடிகள், அதாவது வள்ளலார், இந்த அறிவியலோட உச்சபட்ச பயன்பாட்டை செஞ்சு காட்டினதா சொல்லப்படுது. அவர் 1874ஆம் வருஷம் ஜான்வரி 30ஆம் தேதி. ஆமா, தைப்பூச தினத்தன்னைக்கு வடலூர்ல இருக்க சித்தி வளாக திருமாளிகைக்குள்ள போனவர் தன் உடலை ஒளி உடலாக மாற்றி மறைந்ததா வரலாறு சொல்லுது. இது தற்கொலையோ சாதாரண மரணமோ இல்லைன்னு சொல்றாங்க. இல்லவே இல்ல, அவர் அந்த குறிப்பிட்ட வானியல் நிகழ்வுக்காக பல வருஷங்கள் காத்திருந்தார். தைப்பூசம்னா பௌர்ணமி தானே, மாசம் மாசம் வருமே, அந்த நாள் அப்படி என்ன ஸ்பெஷல்? அவர் ஏன் அந்த நாளை தேர்ந்தெடுத்தார்? அது சாதாரண பௌர்ணமி இல்ல, அது ஒரு மிக துல்லியமான வானியல் நிகழ்வு. அன்னைக்கு சூரியன் மகர ராசியில இருக்கும், முழு நிலவு பூசம் நட்சத்திரத்தோட சேர்ந்து கடக ராசியில இருக்கும். மகரமும் கடகமும் எதிரெதிர் ராசிகள், 180 டிகிரில. சரியா சொன்னீங்க. இத ஒரு காந்தத்தோட வடக்கு தெற்கு துருவங்கள் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அன்னைக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல பூமி வர்றதால ஒரு நேரடியான சக்தி வாய்ந்த ஆற்றல் அச்சு உருவாகுது. நம்ம உடம்புல இது எப்படி வேலை செய்யுது? நம்ம உடம்புல சூரிய மையம்னு சொல்லப்படுற மணிப்பூரக சக்கரத்துக்கும் இதய மையம்னு சொல்லப்படுற அநாகாத சக்கரத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு ஏற்படுது. ஓகே, அந்த நாள்ல பிரபஞ்சத்தோட ஆற்றல் ஓட்டம் ரொம்ப தீவிரமா இருக்கு. ஆனா வள்ளலார் ஆன்மாவை 7 திரைகள் மறைப்பதாக கூறியிருக்கார். இந்த வானியல் நிகழ்வுக்கும் அந்த திரைகளுக்கும் என்ன தொடர்பு? இங்கதான் விஷயத்தோட ஆழமே இருக்கு. கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, பொன்னிறம், வெண்மை, கலப்பு நிறம்னு 7 உயிர்காந்த திரைகள் நம்ம ஆன்மாவை மூடி இருக்குன்னு வள்ளலார் சொல்றார். இவை வெறும் நிறங்கள் இல்ல, நம்ம கர்மா, ஆசைகள், அறியாமைன்னு பல அடுக்குகளோட குறியீடு. ஆமா, அந்த குறிப்பிட்ட தைப்பூச நாள்ல ஏற்படுற அந்த சூரிய சந்திர நேர்கோட்டு சீரமைப்பு ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை உருவாக்கி இந்த 7 திரைகளையும் தற்காலிகமா விலகச் செய்துன்னு வள்ளலார் நம்பினார். ஒரு குறிப்பிட்ட சாவி ஒரு குறிப்பிட்ட பூட்டை திறக்கிற மாதிரி. அதனாலதான் இன்னைக்கும் வடலூர்ல தைப்பூசத்துக்கு மட்டும் 7 திரைகளை விலக்கி ஜோதி தரிசனம் காட்டுறாங்களா? சரியா சொன்னீங்க. அந்த ஜோதி தரிசனம்ங்கிறது பாருங்க, எந்த நாள்ல உங்களுக்கும் இந்த திரைகளை விலக்கி உள்ளொளிய காண முடியும்னு சொல்ற ஒரு செயல்முறை.
இதுவே ரொம்ப ஆழமான விஷயம்தான். ஆனா இந்த ஆதாரம் இன்னொரு படி மேல போகுதே. அமிர்த வாயு கார்பன் உடலை சிலிக்கான் உடலா மாத்துறதுன்னுலாம் சொல்லுது. அப்படின்னா என்ன? ஆமா, இப்போ நாம பார்க்க போற விஷயம் இந்த ஆதாரங்களோட அறிவியல் பார்வையிலிருந்து விலகி மெய்யியல் தளத்திற்கு போகுது. இது நவீன அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கருத்து. ஓகே. உத்தராயண காலத்துல சூரியன்லிருந்து வெளிப்படுற ஒரு விதமான நுட்பமான கதிர்வீச்ச அமிர்த வாயுன்னு இந்த ஆதாரம் குறிப்பிடுது. வள்ளலார் அந்த தைப்பூச ஆற்றலையும் இந்த அமிர்த வாயுவையும் பயன்படுத்தி தன் உடலோட மூலக்கூறு அமைப்பையே மாத்தினாரா? ஆமா, அடர்த்தியான கார்பன் அடிப்படையிலான உடலை அடர்த்தி குறைவான ஒளி ஊடுருவக்கூடிய சிலிக்கான் அடிப்படையிலான ஒளி உடலாக மாற்றினார். இது ஒரு ஆல்கமி மாதிரி, ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துறது. அப்படி என்ன? ஒரு எளிய பழமொழியில ஆரம்பிச்சு பிரபஞ்ச கடிகாரம், மூளை வேதியியல், அப்புறம் ஒரு மகான் தன் உடலைய ஒளியா மாத்தினது வரைக்கும் ஒரு பெரிய பயணமே போயிருக்கும். ஆமா, தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது ஒரு வானியல் நிகழ்வு, ஒரு உயிரியல் தூண்டுதல், சிலருக்கு ஒரு ஆன்மீக வாய்ப்புன்னு பல அடுகுகளை கொண்ட ஒரு திறவுகோள். ஆனா இது எனக்கு ஒரு கேள்வியை எழுப்புது. பண்டைய சித்தர்கள் இந்த வானியல் நிகழ்வுகளையெல்லாம் தொலைநோக்கிகள் இல்லாம எப்படி இவ்ளோ துல்லியமா கண்டுபிடிச்சாங்க? அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். இந்த ஆதாரத்தின்படி அவங்க வானத்தை அண்ணாந்து பார்க்கல, அவங்க தங்களுக்குள்ளேயே திரும்பி பார்த்தாங்க. தங்களுக்குள்ளேயாவா? ஆமா, அவங்க தங்க சுவாசத்தை கவனிப்பதன் மூலம் பிரபஞ்சத்தை கணித்தார்கள். பிராண வித்யா, அதாவது சுவாச அறிவியல் மூலமா. மூச்ச வச்சு வானியலையா? அது எப்படி சாத்தியா? இது ஒரு ஆச்சரியமான தொடர்பு. ஒரு நாளைக்கு நாம சராசரியா 21,600 முறை சுவாசிக்கிறோம். சரி. பூமி தன் அச்சில் ஒரு முறை சுழல்றதுக்கு 360 டிகிரி. ஒவ்வொரு டிகிரிக்குள்ளேயும் 60 ஆர்க் நிமிடங்கள் இருக்கு. ஆக 360 பெருக்கல் 60 மொத்தம் 21,600 ஆர்க் நிமிடங்கள். நம்ம சுவாசத்தோட எண்ணிக்கையும் பூமியோட சுழற்சியும் ஒன்னா இருக்கு. இது நம்பவே முடியாத அளவுக்கு துல்லியமா இருக்கே. அவங்க இன்னும் ஒரு விஷயத்த கவனிச்சாங்க. தை முதல் தேதியில நம்ம சுவாசம் இயற்கையாவே அதிக நேரம் வலது நாசிக்கு மாறும். சூரிய நாடி பிங்கலை. ஆமா, இது உடம்போட வெப்பத்தை அதிகரித்து ஆற்றலை வெளிப்படுத்தும். அவங்க உத்தராயணத்தை வானத்துல பாக்குறதுக்கு முன்னாடியே தன் உடம்புல தன் சுவாசத்திலேயே உணர்ந்தாங்க. ஓ, சூரியனோட